Praise the Lord. Amen. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நம்ம ஜெபித்ததின்படியே இந்த வேளையில சகோதரியோடு சேர்ந்து நம்ம ஒருமித்து காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டோம். அந்த காரியங்களிலே கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையை நிச்சயமாய் கொண்டு வருவாராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம கேட்டுக்கொண்ட அந்த ஜெப விண்ணப்பத்தின் அந்த காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை சகோதரி நடுவிலே அவர் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராக, போதுமானவராக, நமக்கு இரக்கம் செய்கிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறவராக இன்று இரவும் நமக்கு காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இயேசு நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம கேட்க போகிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்கள் மத்தியிலே அனுப்பி எங்கள் மத்தியிலே ஜெபிக்கும்படி கூட நீர் அந்த ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தந்தருளி இந்த இரவு வேளையிலேயும் நீர் கிரியை நடப்பித்தீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. 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 Amen. 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 Thank you, Jesus. தானியேல் ஜெபித்தபோது உடனே ஒரு மறு உத்தரவு அவனுக்காய் பரலோகத்திலிருந்து புறப்பட்டது என்று நாங்கள் அறிகிறோமே, அதுபோல இன்று இரவும் ஹalleluya உம்முடைய சமூகத்துல அப்பா ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, அதற்கு நேராய் உம்முடைய மறு உத்தரவு கடந்து வருவதாக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. Amen. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ஒரு பணியை போல நான் இருப்பேன். ஹalleluya என்று சொல்லுகிறேரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. ஒரு பணியை போல எங்கள் மேல் இந்த வேளையில கர்த்தர் கடந்து வருவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு இந்த வேளையில கடந்து வருவதாக. எங்களையே நாங்கள் பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை ஒரு விசை நீர் மன்னியும், எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு ஆறுதல் செய்யும். இந்த வேளையில கர்த்தாவே, ஹalleluya. ஆமென். ஜீசஸ். Glory, 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 glory. ஆமென். ஹalleluya. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். எங்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களுக்கு மனம் இறங்கும். உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைக்கட்டும். இப்பொழுதே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் தப்பிதங்களை, எங்கள் புத்தியினங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். ஓ, தேங்க் யூ ஆபா ஃபாதர் ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. Glory, 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 glory. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. கல்வாரியில இயேசு சிந்தின இரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பூசப்பட்டு இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கமாய் ஜெபிக்கும்படி உம்முடைய ஆவியை எங்களுக்கு நீ தந்தருளினீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரிபஷப ரிபிக்கரபல உரபல திரபோஷியந்தரதியா. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, இந்த சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஜீசஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. ஆமென். Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தர் கிருபையாக நம்மை இந்த கான்ஃபரன்ஸ் கால்ல கூட இணைத்து அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பெரிதான தயவுக்காய் நம்ம அவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to God.
Thank you, Jesus. Amen. Amen. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை இந்த இரவு வேளையிலேயும் செய்வாராக. விசேஷமாய் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில மறைந்து போகட்டும். ஆமென். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. Glory, glory, glory. கர்த்தருடைய கிரியைகள் நம்ம மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு நம்ம இந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். ஹalleluya. நாம் எல்லோருமே வேறு வேறு அலுவல்களிலே நாம் இருந்திருப்போம். ஆனாலும் இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகம் ஒரு மகிமையான அனுபவத்தை நமக்கு கொண்டு வரும். அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆறுதல்கள் உண்டு. ஹalleluya. glory, glory. நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே வைத்திருப்பார். பிரைஸ் த லார்ட். ஹalleluya. நம்மை அவர் இந்த இரவு வேளையிலேயும் சுத்திகரித்து ஆமென். இன்று நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதங்களை காணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் த லார்ட். ஹalleluya. கர்த்தர் நம் நடுவிலே ஒரு அற்புதங்களை அவர் செய்ய வல்லவர். இன்று நம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். இன்று நாம் காண இருக்கிற வேத பகுதிக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்குப் போ என்றார். ஆமென். ஹalleluya. இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த பூமியிலே இந்த பூமியை குறித்து உலக மனிதர்கள் நாம் எல்லோரும் புலம்புகிறது என்ன? பாவம் பெருகிற்று. பாவம் எங்க பார்த்தாலும் பாவம் தான் சம்பவிக்குது. பூமி எல்லாம் பாவத்தினால கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது என்று எப்போதும் இந்த பூமியை பார்த்து நாம் சொல்லுகிற விஷயம் என்ன? இது பாவங்களாலே நிறைந்திருக்கிறது. இங்கே மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்கிறவர்களாய் நாம காணப்படுகிறோம். அதனாலே தான் எல்லாரும் இந்த பூமியில மனிதனாய் பிறந்து விட்டாலே என்ன அர்த்தம்? அவன் ஒரு பாவியாகத்தான் அவன் இருக்கிறான். பாவத்திலே கர்ப்பந்தரிக்கப்பட்டு அவன் பாவியாகத்தான் இருக்கிறான். அதிலே சிலர் உணர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வசனங்களுடைய வெளிச்சத்தில நாம் நம்மை மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை விட்டு நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படி நாம் நம்ம கடந்து வருகிறோம். இன்னமும் கூட நமக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. நன்மை செய்ய வேண்டும் என்று எனக்குள் இருக்கிறது. ஆனாலும் அதை நான் செய்வதில்லை என்கிற பவுல் சொல்லுகிற அந்த வரிகளைப் போல நமக்கும் சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆவியில நாம் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும், சரீரத்திலேயும் நம்மளுடைய உதடுகளிலே, நம்மளுடைய வார்த்தைகளிலே, நம்மளுடைய செயல்களிலே, நம்முடைய மீறுதல்களிலே, நம்மளுடைய அக்கிரமங்களிலே எல்லாம் பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனிதர்கள் தங்களுடைய பிழைகளை உணர்ந்து கொள்வதில்லை. யார் தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்வார்கள்? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து என்னை உம்முடைய வழிகளில் நடத்தும் என்றுதான் சங்கீதக்காரன் மன்றாடுகிறான். இப்படி நாம் பார்ப்போமே ஆனால் இந்த பூமியில பாவங்கள் நிறைந்த ஒரு பூமியாகத்தான் இந்த பூமி இருக்கிறது. மனிதர்கள் நடுவிலே பாவங்கள் பெருகி போயிருக்கிறது. தனிப்பட்ட ஜீவியங்களை நாமே நம்மை நிதானித்து பார்த்தாலும் நமக்கு அப்படி நமக்குள்ள ஒரு மனம் கசந்து தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் தான் நமக்கு உண்டாகுமே தவிர, எந்த ஒரு மனுஷனும் தான் ஒரு பாவி இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிற தைரியம் யாருக்கும் இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு, அது நமக்கு நம்முடைய பாவங்களையும், பாவத்தின் தோஷங்களையும் நமக்கு
எடுத்து போட்டு இரத்தாம்பர சிவப்பை போல இருக்கிற நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தம் கழுவி, ஒரு ஈசோப்பினால் நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து வெண்மையான பஞ்சை போல் ஆக்குகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்பதையும் வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா! இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட்! ஹல்லேலூயா! திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து என்ன செய்? நீ எழும்பி போயிரு. உன் வீட்டுக்கு படுக்கை எடுத்துக்கொண்டு போயிரு. இனி உனக்கு அந்த வியாதி கிடையாது. உனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டானது என்று ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா! ஆனால் இந்த அற்புதத்தை அவர் செய்கிறதோடு மாத்திரமல்லாமல், அதனோடு நமக்கு ஒரு சத்தியத்தையும் அவர் இங்கே கற்பிக்கிறார். அந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா! அப்ப இந்த அதிகாரம் ஒரு காரியத்தை ஒரு ஒரு செய்வதற்கு நமக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு மனிதனிடத்திலே அல்லது ஒரு நபரிடத்திலே ஒரு அதிகாரம் உண்டு என்றால், நாம் எங்கே செல்வோம்? அந்த குறிப்பிட்ட அதிகார ஸ்தலத்திற்கு தான் நம்ம செல்வோம். அல்லேலூயா! உதாரணமாக இந்த பூமியில அல்லது இந்த தேசத்துல விசா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். நம்ம விசா அப்ளை பண்றோம். அதற்கு நம்ம எங்க போவோம்? நம்ம தினசரி போய் வருகிற கடைகள்ல போய் அத கேட்க முடியுமா? நம்ம சாப்பிடுற கடைகள்ல, ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் நம்ம அத கேட்க முடியுமா? இல்ல. அந்த அதிகாரம் யாரிடத்துல உண்டோ, அவர்களிடத்துல தான் அந்த அப்ளிகேஷன வாங்குறோம், அத ஃபில் அப் பண்றோம், அத அப்ளை பண்றோம். அப்ப அந்த அதிகாரம் யாரிடத்துல உண்டோ, அந்த அதிகாரத்திற்குட்பட்டவர்களிடத்துல தான் போய் அதை நாம் சாதித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா! ரொம்ப எளிமையாய் நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். உலகத்தின் நடப்புகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். உலகத்தினுடைய காரியங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா! அப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவியத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது பாவங்கள் அற அவன் பரலோகத்திற்கு ஏற்றவனாய் இந்த பூமியில தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது தேவனுக்கு பிரியமானவனாய், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட வேண்டும். அல்லது ஒரு உத்தமனாய் கர்த்தருக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறவன் தேவனிடத்துல வர வேண்டும். தன்னுடைய சிருஷ்டிகரிடத்துல பாவம் இல்லாமல் அவன் காணப்பட வேண்டும். இது ஒரு இயல்பான சிந்தனை. தன்னை ஒருவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு முன்பாக தான் எப்படி காணப்படணும்? வேலை ஒரு இடத்துல நமக்கு குடுத்துட்டாங்கனாலே, வேலை குடுத்தவர்களிடத்துல நாம் என்னவாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்போம்? அவர்கள் பிரியப்படுகிற வகையிலே அல்லது அவர்களுடைய பார்வையிலே குறையற்றவர்களாக காணப்பட நாம் எல்லா முயற்சிகளையும் செய்வோம். லேட் ஆச்சுனாலும் வேலை செய்வோம். மண்டைய பிச்சாவது சில வேலைகளை முடிச்சு குடுப்போம். காரணம் என்ன? அவர்களுக்கு முன்பாக நாம் குறையுள்ளவர்களாய் அறியப்படக்கூடாது என்பதற்கு நாம் என்னவாவது ஒரு நம்ம முடிந்த பிரயாசத்தை நாம் செய்து பார்ப்போம். அப்படி அது நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு. இது எளிதாய், இது எல்லாருக்கும் இயல்பாய் வருகிற ஒரு உணர்வு. அதுபோலதான் இந்த அனாதி தேவன் நம்மை சிருஷ்டித்தவர். அவருக்கு முன்பாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? பாவம் அற அல்லது ஒரு குறை அற்றவர்களாக, கரை அற்றவர்களாக, blameless before his throne. ஹல்லேலூயா! அவருடைய அந்த நியாயஸ்தலத்திற்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? குறை அற்றவர்களாக, பாவம் இல்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது நமக்கு ஒரு இயல்பான இது ஒரு எதிர்பார்ப்பாய் நமக்கே நம்மளுடைய மனசாட்சி கற்றுத் தருகிறதாய் இது இருக்கிறது. அல்லேலூயா! அப்படியானால் இந்த பூமியில பாவங்கள் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து விடுபட நமக்கு ஒரு அதிகாரம் உள்ளவரிடத்துல தான் நம்ம கடந்து செல்ல வேண்டும். அப்படித்தான் நாம இயேசு கிறிஸ்துவினிடத்துல
கடந்து வந்திருக்கிறோம், அல்லது அந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இப்போ நம் ஒவ்வொருவரும் நம்ம இருதயத்துல குத்துண்டு அப்படியே கிடப்பதற்கு அல்ல, இப்படி அதிகாரம் உள்ள ஒருவர் உண்டு. அவர் பாவிகளை ரட்சிக்கிறார் என்று நம்ம கேள்விப்படுகிறோம். அவர் விடுதலை அளிக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். நம்ம தப்பிதங்களை நமக்கு மன்னிக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் எண்ணாமல், நம்முடைய மீறுதல்களை அவர் காணாமல், நம்முடைய பாவங்களை மூடி நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், நம்மை ரட்சித்துக் கொள்ளுகிறார் என்பதை சத்தியமாய் சுவிசேஷமாய் நாம் அறிந்து கொண்டு அந்த இயேசுவின் இடத்துல நாம் கடந்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். எளிமையான பிரகாரம் தான், யதார்த்தமான முறையில தான் இந்த காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த மனுஷன் இப்படி ஒரு அதிகாரத்தோடு ஒரு மனுஷகுமாரன் இந்த பூமியில கடந்து வராமல் இருந்திருந்தால் நமக்கு என்னவாய் நம்ம இருந்திருக்கலாம்? இனி நமக்கு மீட்பு இல்ல, இருக்கிற பாவத்திலே இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். அல்லேலூயா. அதுதான் மனிதனுடைய நிலைமையாய் இருந்திருக்கு. ஆனால் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உள்ள ஒருவர் இருக்கிறபடினால அவரிடத்துல நான் அந்த கிருபா சண்டையின் இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? தைரியமாய் கடந்து வருகிறோம். அவர் பாவங்களை நமக்கு நீக்குவது மாத்திரமல்ல, நம்மை நமக்கு அற்புதங்களையும் செய்து நம்மை வாழ பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் இந்த மனிதன் எழுந்து அவன் என்ன செய்துட்டான்? தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்ப ஒரு எழும்புகிற ஒரு பலன் இந்த பாவ மன்னிப்புல நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்துல இருக்கிறது வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கு? எழும்பாது. அது எழும்பாமல் தான் இருக்கும். அது இருக்கிற இடத்திலேயே அப்படியே விழுந்து தான் கிடக்கும். ஆனால் பாவத்திற்கு நாம் மன்னிக்கப்படுகிறதற்கு அடையாளமா என்ன உண்டாகிறது? நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். Glory to God. அப்போஸ்தலர் நடபடிகள் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம். Hallelujah. Praise the Lord. Glory to God. Thank you, Jesus. அதனுடைய 10வது 11வது வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள். அரிஸ்தொபுலுவின் Romans 14 9, 10, 11. ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். Romans 14 10 11 வாசிக்கலாம் சிஸ்டர். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம எல்லோருமே கிறிஸ்துவின் இடத்துல எதற்காக தான் வந்திருக்கோம்? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, மீட்கப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, தேவ சமூகத்துல அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக கரைத்திரை அற்றவர்களாய் நிற்கும்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நடத்துகிற அந்த நடத்துதலையும் இயேசுவின் இடத்திலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இந்த ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. நம்ம எல்லோருமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இப்படித்தான் நம்ம சரி பண்ணப்படுகிறோம், மீட்டுக் கொள்ளப்படுகிறோம். இப்படி இருக்க நாம் என்ன செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது? நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நாமே மன்னிக்கப்படுகிறோம், நாமே ரட்சிக்க தான் படுகிறோம், நமக்கே அவருடைய கண்களிலே தான் கிருபையும் இரக்கங்களும் கிடைக்கிறது. அப்படி இருக்கிற போது
நமக்கு இந்த இடத்துல நிருபத்துல பவுல் எழுதுகிற போது அவன் எழுதுகிறான், நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? இப்ப இந்த பூமியில நாம் இருக்கிறது வரைக்கும் என்ன செய்யவே முடியாது. நம்ம மனதுல தோன்றுகிறபடி நாம் யாரையும் குற்றவாளிகள் என்றோ குறையுள்ளவர்கள் என்றோ நாம் எண்ணிக்கொள்ள முடியாது. நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுகிற நாம் யாரையும் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய முடியாது? குற்றவாளி என்று தீர்க்க முடியாது. அற்பமாயும் எண்ண முடியாது. அல்லேலூயா! பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கலாம் தான். நம்ம நடந்து கொள்ளுகிறது ஒரு மாதிரி இருக்கலாம் தான். எல்லாரும் ஒண்ணு போல இல்ல. நமக்கு பிடித்தது மற்றவர்களுக்கும் பிடிக்க வேண்டும் என்று இல்ல. அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் சூழ்நிலைகளிலே இருந்துதான் கர்த்தராலே அற்புதமாய் நடத்தப்பட்டு கொண்டு வரப்படுகிறோம். அப்படி இருக்கிற போது நாம் என்ன செய்ய முடியாது? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாரும் நம்ம அப்படித்தானே வந்து சேர முடியும். அப்ப 11வது வசனத்துல அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இதுல எந்த வித்தியாசமும் இல்ல. அல்லேலூயா! இதுல நான் உன்னை விட பெரியவன், என்னை விட சிறியவன் என்று இல்ல. எல்லா முழங்கால்களும் தான் இயேசுவுக்கு முன்பாக என்ன செஞ்சிரும்? முடங்கும். ஏனென்றால் அவர்தான் பாவங்களை மன்னிக்கிற, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா! அவரிடத்துல போய் நின்னாதான் ஒரு மனுஷனுக்கு பாவங்களில இருந்து விடுபட முடியும். அல்லேலூயா! அப்ப நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா! ஆதலால் அடுத்த வசனத்தில இருந்து, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. சில பேர் நம்ம நாவில அப்படி தீர்க்க மாட்டோம். ஆனால் மனதில அற்பமா எண்ணிக்கொண்டிருப்போம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சில தவறுகளை அவனுடைய பலவீனமான சூழ்நிலைகளிலே, அவனுடைய இக்கட்டான காரியங்களிலே அவன் செய்திருப்பான். புத்தீனமாய் நடந்திருப்பான், பாவியாய் கூட நடந்திருப்பான். அல்லேலூயா! அவனை தூக்கிவிட முடிந்தால் தூக்கிவிட வேண்டும். கண்டித்து உணர்த்தினால் அவன் கடந்து வந்து விடுவான் என்று நாம் அறிந்தால் அதை செய்யலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய முடியாது? குற்றவாளிகள் என்று நாம் அவனை தீர்த்து அல்லது அவனை நம் மனதிலே அற்பமா எண்ணிக்கொள்வோமேயானால், நமக்கு அதே நியாயாசனத்திற்கு முன்பாகத்தான் நாமும் போய் நிற்கப் போகிறோம். அல்லேலூயா! எல்லா முழங்கால்களும் தான் அவருக்கு முன்பாக முடங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! இதுல எவனுக்கும் வித்தியாசம் இல்ல. எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக இவன் ஒரு பெரிய நீதிமான், இவன் சின்ன நீதிமான் என்று அல்ல. அல்லேலூயா! அவர் நீதிபரர். ஒரு ஓஷனுக்கு முன்பாக ஒரு சின்ன லேக் எம்மாத்திரம். அதுல சின்னது என்ன, பெருசு என்ன? அவ்வளவு பெரியவர் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அவ்வளவு அவர் நல்லவராக, கிருபையுள்ளவராக, பரிசுத்தராக அவர் இருக்கிறார். நீதிபரராய் அவர் இருக்கிறார். நியாயாதிபதியாய் அவர் இருக்கிறார். மகத்துவம் உள்ள ராஜாவாய் அவர் இருக்கிறார். சர்வ சேனையினுடைய ஒரு அதிபதியாய் அவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அப்ப ஒருவரை ஒருவர் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடறலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வருகிற போது என்ன செய்ய முடியாது? நாம் நம்முடைய சகோதரனுக்கு அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு கூட சில சமயங்களில இது அப்ளை ஆகும். என்ன செய்ய முடியாது? தடுக்கலையும் இடறலையும் போடலாகாது. அவனை கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வருகிறதையும், விசுவாசத்திலே அவன் விருத்தி அடைகிறதையும், அவன் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பிலே அவன் ஒரு அந்த அன்பின் ஒரு அனுபவங்களிலே அவன் கடந்து வருகிற போது, அவனை நாம் என்ன செய்து விட முடியாது? தடுக்கலும், இடறலும் அவனுக்கு உண்டாக்க முடியாது. இதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா! அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் எழும்பி வரணும். அவன் எழுந்து வரணும். அல்லேலூயா! அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் எந்திரிக்கிறான்னா, அவன அந்த போக்குல நடத்த முடிந்தால் நடத்தலாம். ஆனா அவனுக்கு ஒரு தடுக்கலையோ, இடறலையோ
நாம் என்ன செய்ய முடியாது? போடலாகாது. அல்லேலூயா. அவன் கிறிஸ்துவுக்குள்ள அவனுக்கு கிருபை பொருந்தின வார்த்தைகளோடு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மன்னிப்பு உண்டு, இரக்கங்கள் உண்டு என்கிற அவருடைய கிருபையை நாம் அவனுக்கு காண்பித்து வசனங்களிலே இருந்து அவனை தேற்றி கர்த்தர் அவனையும் அரவணைத்துக் கொள்வார், சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும்? அவனை இன்னமும் கர்த்தருக்குள்ளே நாம் கொண்டுதான் வர முடியுமே தவிர அவனுக்கு முன்பாக ஒரு தடுக்கலை நாம் போட முடியாது. ஒரு இடறலை நாம் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Thank you Jesus. 15வது வசனத்துல போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. இங்க சில பேருக்கு என்ன உண்டாயிடுது சபையில? ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவன் சொல்லுகிறான் பவுல் இங்க, சிலருக்கு அவர்களுடைய அறிவினாலே அவர்கள் தீர்மானித்திருக்கிற மற்ற காரியங்களினாலே அவர்கள் என்ன செய்ய தொடங்குறாங்க? சகோதரனுக்கு விசனம் உண்டாக்குகிறார். தாங்களுக்கு இருக்கிற ஒரு சில அனுபவங்களினாலே தங்களுடைய சகோதரர்களுக்கு விசனம் உண்டாக்குகிறார்கள். தங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அப்போ வசனம் சொல்லுது, நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே. கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. கிறிஸ்து இயேசு அவனுக்காக மரித்தார். அப்போ ஒருவன் எழுந்து வர வேண்டும். அதைத்தான் மத்தேயுல கர்த்தர் செய்கிறார். அங்க சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எப்படி இவர் இப்படி அதை வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல அவன் எழுந்து வீட்டுக்கு போனான் என்று இருக்கிறது. அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் அதை கண்டு இந்த அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது. ஆனால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனுடைய 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்கலாம். Matthew 9, 10 and 11. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள். பரிசேயர் அதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த இடத்துல சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு டவுட் எப்போதுமே, ஏன் இயேசு என்ன செய்றாரு? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ண வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப மனிதர்களுக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. என்ன? ஒரு மதத்துல போகிற போது மதத்தை one who starts practicing religion always separates himself and identifies himself as superior over others who do not practice religion as much he does. மதத்தை பின்பற்றுகிற மத ரீதியில ஒரு அனுபவத்திலே தன்னை உட்படுத்துகிற ஒரு மனிதன் மற்றவர்களை எப்படி என்ன தொடங்குகிறான்? அற்பமாய் என்ன தொடங்குகிறான்? மற்றவர்களை எப்படி பார்க்க தொடங்குகிறான்? தீட்டாய் பார்க்க தொடங்குகிறான். அதான் நம்ம தேசங்கள்ல எல்லாம் அதை நம்ம கேள்விப்படுறோம். சமூக நீதி இப்படி எல்லாம் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது இந்த நாட்கள்ல அதிகமா. ஆனால் அதனுடைய காரியம் என்ன? மதத்தின் அடிப்படையில இவனுடைய அறிவின் அடிப்படையில மற்றவர்களை என்ன நினைக்கிறான்? அவன் அற்பமா நினைக்கிறான், தீட்டாக நினைக்கிறான். அவனை சேர்த்துக் கொள்வதில்லை, அவனை பார்க்கிறது இல்லை, அவனிடத்துல சிரிக்கிறது இல்லை, அவனிடத்துல அன்பாய் நடந்து கொள்ளுகிறது இல்லை. ஆனால் இயேசு எப்படி காணப்படுகிறார்? அல்லேலூயா. அவர் இப்படிப்பட்டவர்கள் நடுவிலே போஜனம் பண்ணுகிறார். காரணம் ஏதோ அவங்களோட ஜாலியா இருக்கணும்னு இல்ல, அவங்களிடத்திலேயும் தேவனுடைய அன்பை கொண்டு செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிதாவினுடைய அன்பை இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் தற்சுரூபமாக கடந்து வந்து அவர்களுக்குள்ளேயும் அவர் தெய்வீகத்தை கொண்டு போக விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். தீட்டு என்று தள்ளி விடுகிறதல்ல இயேசுவினுடைய காரியம். அவர் அவர்களை எல்லோரையும் சேர்த்துக் கொள்கிறார். இப்படிதான் நாமும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். 12வது வசனத்திலே இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்ப பிணியாளிகளுக்கு தான் யார் வேணும்? வைத்தியன் வேண்டும்.
அப்ப அவர் ஒரு வைத்தியனாய், பாவங்களிலே இருந்து நமக்கு சுகம் கொடுக்கிறவராய், பாவத்தின் தோஷத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவராய், நம்மை சுகமுள்ளவர்களாய் மாற்ற கர்த்தர் பூமிக்கு அவர் கடந்து வந்தார் என்கிற அந்த நோக்கத்தை, அந்த சத்தியத்தை இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரெவலேஷன்ஸ் 12, வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன்ஸ் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்ப பிசாசானவனை குறித்து இன்னொரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. என்ன? அவன் குற்றம் சாட்டுகிறவன். சகோதரர் மேல குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப சகோதரர் மேல அக்யூசிங் ஸ்பிரிட், அக்யூசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் மேல குற்றம் சுமத்துகிற ஒரு ஆவியாக அல்லது பிசாசனுடைய வல்லமையாக அது பூமியிலே கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த ஆவியையும் கடைசியில என்ன பண்றார் ஆண்டவர்? அவனும் தள்ளப்பட்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to God. யாக்கோபின் நிருபம் 2ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் 2:13 verse வாசிக்கலாம். ஜேம்ஸ் 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த இரக்கம் என்பது வெறும் ஒரு மனிதன் தமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், அவனுக்கு அப்ப அவனை மன்னிக்கணும், அவனுக்கு அன்பு செய்யணும் என்பது மாத்திரமல்ல. இது ஒரு மைண்ட் செட், ஒரு ஆவிக்குரிய ஒரு இயல்பாக இது மாறி போக வேண்டும். அப்ப எந்தெந்த சமயங்களில இது ஒரு ஈவென்ட் ஃபுல்லா இல்ல, இது ஒரு கிரியையை போல அல்ல, இது ஒரு ஆட்டிடியூடா, ஒரு ஸ்பிரிட்டா நமக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. அப்ப இரக்கம், அப்பதான் இது என்ன செய்யும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். அப்ப நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் தான் மேன்மை பாராட்டும். எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துல முன்பாக போக வேண்டும் என்று நம்ம இன்னொரு வசனத்துல பார்த்தோம். ஆனால் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று கொடுக்கப்பட்டது. அப்ப இரக்கத்தின் செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படியானால் அந்த இரக்கங்களின் செயல்கள் என்ன? விசாரிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். சகோதரனிடத்துல விசனம் உள்ளவர்களாய் அல்ல, அன்பு செய்கிறவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், உபசரிக்க வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் இறங்க வேண்டும். ஒருவன் 1 மைல் தூரம் கூப்பிட்டான்னா அவனோட 2 மைல் தூரம் போக வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடுகளா இருக்கு. நம்ம ஈவென்ட் ஃபுல்லா ஒரு கிரியையை போல நம்ம செய்வோமே, ஆனால் ஒரு சமயம் செய்வோம், இன்னொரு சமயம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆனா when it becomes our spirit, அதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட், அதுதான் நம்மை இயக்குகிற ஒரு காரியமாய் இருக்குமே, ஆனால் நம்மளுடைய இயல்பே எப்படிதான் இருக்கும்? உபசரிக்கிறவர்களாகவும், நன்மை செய்கிறவர்களாகவும், இரக்கம் பாராட்டுகிறவர்களாகவும், விசனம் உள்ளவர்களாய் இல்லாமல், குற்றம் சுமத்துகிறவர்களாய் இல்லாமல், அன்பு செய்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை கொண்டு தேற்றுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் தாங்குகிறவர்களாக நாம் என்ன செய்ய தொடங்குவோம்? காணப்படுவோம். இப்படி நமக்குள்ளே ஒரு இரக்கத்தின் சிந்தை உண்டானால் அது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்காய் வந்து நிற்கும். ஏனென்றால் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். அப்ப பூமியிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பழகி கொள்ள வேண்டும். அப்ப இரக்கம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பூமியிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எல்லா சமயங்களிலும் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசு அப்படிதான் கடந்து வந்தார். பாவிகளோடும் மாயக்காரர்களோடும் அவர் போஜனம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அவர்களிடத்துல தேவனுடைய அன்பை அவர் காண்பித்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Glory.
இதற்காக நம்ம எங்கேயும் தேடி போய் இன்னைக்கு பாவிகள் எங்க இருக்காங்கன்னு தேடி போய் நான் கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறேன், அவங்களோட போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன், அந்த அர்த்தம் அல்ல. எல்லாத்தினுடைய நோக்கங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் திருஷ்டாந்தங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை மாத்திரம் வாசித்து நான் முடிக்கிறேன். எப்படி மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் எழுந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு மன்னிக்கிறதுனால என்ன உண்டானது? ஒரு மனிதன் எழும்பினான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குகிற போது, அவனுடைய பாவங்களை கழுவி விடுகிற போது, அவன் என்ன செய்ய முடியும்? அவன் எழும்ப முடியும். எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, வேலையில ஒரு பலுவின் காரணமா அவன் அமிழ்க்கப்பட்டிருந்தாலும் சரி, குடும்பத்துல ஒரு சூழ்நிலையின் காரணமா அவன் ஒடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்துல புறந்தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அவன் எப்பொழுதுதான் எழும்பி வர முடியும்? அவன் இடத்துல கிறிஸ்துவின் மன்னிப்பு கடந்து வந்த பிறகு அவனுக்கு என்ன உண்டாகும்? அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, ஹல்லேலூயா. அநேகர் இந்த பூமியில எனக்கு மன்னிப்பு வேண்டாம், எனக்கு இரக்கமும் வேண்டாம், ஏனென்றால் நான் குற்றமும் செய்யல, எனக்கு பாவமும் இல்ல, அதனால எனக்கு கிறிஸ்துவும் வேண்டாம் என்று நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. They are thinking Jesus Christ may be a luxury for somebody, but he is not a necessity, he is not a need அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு கிறிஸ்து இயேசு தேவையில்லை, நான் பாட்டுக்கு படிச்சேன், வேலை செஞ்சேன், அப்படியே வருமானங்கள் வருது, என் வாழ்க்கையை நான் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், 4 பேருக்கு ஏதோ செய்யறேன், இப்படின்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு, அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருந்தால் எப்படி? ஒரு பணக்காரன் இருக்கான், அவனும் செத்துட்டான். ஒரு ஏழை தரித்திரன் இருக்கான், அவனும் செத்துட்டான். 2 பேரும் மரித்து போயிட்டாங்க. ஆனால் அந்த பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். ஆனால் அந்த லாசரு அந்த வீட்டு வாசல்ல குஷ்டரோகியாய் அவன் சரீரத்துல, குஷ்டரோகமோ என்னவோ, அவன் சரீரத்துல அவ்வளவு பிரச்சனைகள், ஒரு தரித்திரனாய் இருந்தான். ஆனால் அவன் ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டான். இப்ப இந்த பாதாளத்துக்கு போன இந்த பணக்காரன் கேட்கிறான், அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஏன் அவனுக்கு என்னன்னே புரியல. ஹல்லேலூயா. அவன் ஏன் இங்க வந்தோன்னே தெரியல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றான், என்னோட சகோதரருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றான். அவனுக்கு எதுவும் நடக்கல. ஹல்லேலூயா. அவன் பாதாளத்துல தள்ளப்பட்டு போயிட்டான். அவன் ஜீவியம் முடிந்ததுக்கு பிறகு. காரணம் என்ன? தெரியல. ஹல்லேலூயா. அவன் பாவம் என்ன செய்தான் தெரியல. அவன் எதுவும் பாவம் செய்தது போல எழுதவும் படல. ஆனால் நியாய தீர்ப்பு அன்னைக்கு ஏன் அவனுக்கு இரக்கம் மென்மை பாராட்டவில்லை? அப்படிதான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஹல்லேலூயா. காரணம், அவன் இரக்கம் செய்யாதவனாய் காணப்பட்டான். தன்னுடைய வீட்டின் வாசலிலே இருக்கிற ஒரு தரித்திரனுக்கும் அவன் என்ன செய்யல? இரக்கம் பாராட்டாதவனாய் அவன் காணப்பட்டான். போவான் வருவான், ஆனா அவன் இரக்கம் செய்யல. அவனுக்குள்ள இரக்கத்தின் குணம் இல்ல, அவனுக்குள்ள இரக்கத்தின் ஒரு ஆவி இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் பாட்டுக்கு வாழ்ந்தான், ஆனால் அவனுக்குள்ள இரக்கங்களின் சுபாவங்கள் இல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு நியாய தீர்ப்புல அவனுக்கு இரக்கம் வந்து மேன்மை பாராட்டவில்லை. அதனால கேள்வியே இல்லை, என்ன செஞ்சான், என்ன தப்பு செஞ்சானா, நல்லது செஞ்சானான்ற கேள்வியே அவனுக்கு இல்ல. ஹல்லேலூயா. காரணம் என்ன? சிம்பிளா ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டான். ஏனென்றால் அவனை காப்பாற்ற ஒரு இரக்கம் அவனுக்கு மேன்மை பாராட்டவில்லை. இரக்கம் உள்ளவர்களுக்கு அதற்கு தகுந்த நியாய தீர்ப்பு வரும், இரக்கம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதற்கு தகுந்த நியாய தீர்ப்பு வரும். இப்படிதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றான். 11 கூட நின்று, he stood up என்று நம்ம பார்க்கிறோம். இதே பேதுரு இப்ப நிக்கிறான், தைரியமா பிரசங்கிக்கிறான். இப்ப அவனுக்குள்ள ஒரு பரலோகத்தின் அக்கினி இருக்கு. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலதான் நம்ம பார்க்கிறோம், பரலோகத்திலிருந்து
அக்கினியின் நாவுகள் அவன் மேல கடந்து வந்துச்சு. இப்ப அவன் மேல ஒரு அக்கினி இருக்கு. அவன் எழும்பி நிக்கிறான். அல்லேலூயா. அவன் எழுந்து மற்ற சீஷர்களோடு கூட சேர்ந்து அவன் பிரசங்கிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அதே பேதுரு லூக்கா 22வது அதிகாரத்துல 55வது வசனத்திலே நம்ம போய் பார்த்தோம்னா, அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அங்கேயும் ஒரு நெருப்பு இருக்கு, அங்கேயும் பேதுரு இருக்கான். ஆனால் எப்படி இருக்கான்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். யாருக்கும் தெரியாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு இருக்கு. காரணம் என்ன? அவன் இயேசுவோடு கூட இருந்தான். ஆனா இப்ப அவன யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்றான்? இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான். அவனுக்குள்ள ஒரு பாவத்தின் ஒரு தோஷம் அவனுக்குள்ள காணப்படுகிறது. ஒரு குற்ற உணர்வோடு அவன் என்ன செய்றான்? ஒரு அக்கினி நெருப்பை மூட்டி அதன் சுற்றி உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நெருப்பண்டையில உட்கார்ந்து இருக்கிறான். ஆ ஆனால் அதே பேதுருதான் குற்றத்தினாலே குற்றம் சாட்டப்பட்டு பாவத்தினாலே பாவத்தின் தோஷத்தினாலே உட்கார்ந்திருந்த அக்கினியின் பக்கத்துல உட்கார்ந்திருந்தான். அந்த அக்கினி வேற அக்கினியா இருந்தது, அங்க உட்கார்ந்து இருந்தான். ஆனால் இப்ப அவன் மேல கடந்து வந்திருக்கிற அக்கினியினால அவன் எழுந்தான். காரணம், இயேசு அவனை சந்தித்தார், அவனுடைய குற்ற உணர்வை மாற்றினார், அவனுடைய பாவங்களை மன்னித்தார், அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவனுக்கு தம்முடைய சிநேகத்தையும் அன்பையும் அவர் காண்பித்தார். அல்லேலூயா. அதெல்லாம் நடந்ததுனால அவன் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல எழும்பி 11 கூட மற்ற சீஷர்களோடும் கூட நின்று அவன் பேசுகிறான். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வந்த பேதுருவுக்கு அல்லேலூயா இயேசு அவனுடைய பாவங்களை அவனுடைய குற்ற உணர்வுகளை நீக்குகிறார். இன்று இரவும் கூட நான் இந்த கடமையை செய்யலையே, நான் இதுல சரியா நடந்து கொள்ளலையே, நான் புத்தியாய் நடந்து கொள்ளலையே, நான் நான் குற்ற உணர்வோடு காணப்படுகிறேனே, குறைகளோடு காணப்படுகிறேனே, என் மனதில மனக்கிலேசங்கள் உண்டே, எனக்குள்ளே சில விசனங்கள் உண்டே, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி மனம் வருந்துகிற, ஹalleluya, உற்சாகம் இல்லாமல் காணப்படுகிற, தேங்க் யூ ஜீசஸ் மனநிலைகளை கர்த்தர் இன்று இரவு அறிவார். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, glory to God, ஆமென். உட்கார்ந்து விட்டேனே, நான் எழுந்திருக்க வேண்டும், ஆனால் என்ன செஞ்சுட்டேன்? உட்கார்ந்து இருந்துட்டேனே. பேதுரு அப்படிதான் நினைச்சிருப்பான். நான் அவங்க நடுவுல எழும்பி சொல்லியிருக்க வேண்டாமா கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்று? ஆனால் நான் உட்கார்ந்து இருந்துட்டேனே. பிரைஸ் தி லார்ட். குற்ற உணர்வுகள், சில கடமைகளை செய்ய முடியவில்லை, சில காரியங்களிலே ஞானமாய் நடந்து கொள்ள முடியவில்லை, சில விஷயங்களை செய்ய முடியவில்லை என்கிற குற்ற உணர்வு. தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஆனால் அப்படிப்பட்டவனை தான் இயேசு சந்தித்து, "நீ என்னை நேசிக்கிறாயா?" என்று அவனோடு பேசினார். அதே பேதுருவின் மேலதான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி கடந்து வந்து அவனை எழுப்பி 11 கூட அவன் எழுந்து நின்று அவன் கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்படுகிறான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நம்ம ஒரு சகோதரரையும் குற்றம் சுமத்த முடியாது. காரணம், இன்றைக்கு அவர்கள் உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் நாளைக்கே கர்த்தர் அவர்களை எழுப்பவும் கூடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யார் மேல எல்லாம் கடந்து வருதோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாயிருக்கிறது என்கிற ஒரு உறுதிப்பாடு, ஒரு அடையாளம் வருகிறது, ஒரு முத்திரை வருகிறது. ஹalleluya, glory. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, glory, glory. Thank you Jesus. இந்த இரவும் கூட ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்டிருக்கிறோம். இரக்கமுள்ள ஒரு மனதோடு கூடிய ஒரு ஜீவியம் எங்களுக்கு காணப்படணும். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இரக்கமாய் இருந்து எங்களை சிநேகித்து எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் எங்களை மன்னித்து எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு உம்முடைய நாமத்தில, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பூமியில பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உள்ளவர் நீர் என்பதனாலே உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால்கள் எல்லாம் முடங்கி உம்மை நாங்கள் அறிக்கை செய்து உம்மிடத்துல கடந்து வந்து உம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.